ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கோம். ஸோ இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக தேஜுக்கு வாங்கியிருக்கேன் இந்த புக்கை பற்றி தான் சீரியஸாக சொல்கிறேங்க. இது ஸ்பான்சர்ட் வீடியோவோ ஏதோ ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் வந்து இந்த சம்மர் டைமில் தேஜு வந்து வெளியே போய் விளையாடவும் கூடாது, வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணோம்னா ட்ராயிங் கலரிங் இதெல்லாமே பண்ணி அவளுக்கு போர் அடிச்சிருச்சு. மேஜிக் பட் வந்தால் 2 டேஸ்லேயே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது பசில் ஆக்டிவிட்டி புக் மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அமேசானில் சர்ச் பண்ணிருக்கும் போது இந்த புக் என் கண்ணில் பட்டுச்சு. இது வந்து 4 to 8 இயர்ஸ் இருக்க குழந்தைங்க பண்ணுற சுடோக்கோ. நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்துருப்போம், 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கும். அதை நாம யோசிச்சு போடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என் சின்ன வயசுல எல்லாமே அந்த மாதிரி பசில் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்பவே லைக் பண்ணி பண்ணுவேன். அதுக்காகவே தேஜுக்கு இந்த மாதிரி பழக்கலாம். ஏன்னா இதுல என்ன பெனிஃபிட்னா ஸ்கிரீன் டைம் அவங்களுக்கு கம்மி ஆகும். ஸோ அவங்க போயிட்டு டிவி செல்லில் மட்டும் தான் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்குங்கிறது இல்லாமல் புக்ஸ்லேயுமே நம்மளுக்கு ஒரு சேலஞ்சஸ் சால்வ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு புக்ஸ் படிக்கிற ஆர்வம் அதிகமாகும், டிவி செல் பார்க்குற டைமும் கம்மியாகும். முக்கியமான விஷயம் அவங்களுக்கு பிரெயின் அந்த திங்கிங் கெப்பாபிலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோவில் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுடோக்கோனா என்னன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த புக்கில் பார்த்துட்டா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்குமே ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பசில்ஸ் மட்டும் தான் நான் தேஜுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவளே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கே பார்க்கும்போது ஆச்சரியமாயிடுச்சு. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன், பட் அவளே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த புக்கை பற்றி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த புக் எழுதின ஆத்தருமே வந்துட்டு ஒரு ஐஐடி கிராஜுவேட். அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பசில் சால்வ் பண்ணுறது பிடிக்குங்கிறனால அவர் இன்ஸ்பயராக எழுதினது தான் இந்த புக்கு. இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால தான் இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணுறேன். இது 4 to 8 இயர்ஸ்லேருந்தே பண்ணலாம். ஸோ நீங்கள் குழந்தைக்கு ஒரு 4 இயர்ஸ் அதனாலே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு 240 சம் இருக்குது. ஈஸி லெவலில் 80 சம், மீடியம் லெவலில் 80 சம், ஹார்ட் லெவலில் 80 சம் சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஈஸி லெவலில் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்து இப்படி போடணுண்டா, இங்கே 2 வந்துச்சுன்னா இந்த ரோ ஃபுல்லாக 2 வரக்கூடாது, இதுதான் காலம், இப்படி வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. தேஜுக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 சம்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவன் மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சா. இங்கே 2 இருந்தாலும் மறுபடியும் இங்கே 2 போடுவா. அதுக்கப்புறம் அழிச்சு போட ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவளே பழகிட்டா. ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே பார்த்துட்டு அந்த எழுத்தோட சைஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால குழந்தைகளுக்கு வந்து அது அவங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பழக்கப்பட்ட சைஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு வந்து இது ஒரு பெரிய பேர்டனாக தெரியுது. ஒரு புக்கு படிக்கிறோம் கஷ்டப்படுறோங்கிற மாதிரிலாம் தெரியாது. அதுக்கப்புறம் மீடியம் லெவலில் அதை விட கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வெறும் 4 நம்பர்ஸ் தான் இருக்குது, மீதி நம்பர்ஸ் எல்லாம் அவங்க யோசிச்சு போடணும். அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே அவங்க ஈஸி லெவல் இவ்வளோ சம் சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த யோசிக்கிற திறங்கிறது கொஞ்சம் அதிகமாகிடும், அந்த திங்கிங் கெப்பாபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்ட் லெவலுங்கும் போது அது எதை விடவே கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் நான் ஒரு ஆர்வத்தில் தீக்ஷாவை நானும் சேர்ந்து பண்ணது. அப்புறமா எரேஸ் பண்ணி கொடுக்கணும் தேஜுக்கு. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் லெவல் போகும்போது அவங்களுக்கு இன்னுமே 2x2 மேட்ரிக்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணி அடுத்து வந்து இந்த புக்கு முடிச்சுட்டா நான் 3x3 வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். பின்னாடி வந்துட்டு பார்த்துட்டோம்னா சொல்யூஷன்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அவள் பண்ண சொல்யூஷன்ஸ் எல்லாம் அவள் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பட் இதை ஃபஸ்ட்டு சொல்லிடாதீங்க, அவங்களா பண்ணி ட்ரை பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் வேணால் இதை பற்றி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த புக்கு வந்து ஒரு 150 rupees எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நான் வந்து ஒரு 120 rupees தான் அமேசானில் வாங்கினேன். இதே புக்குன்னு இல்லை, இந்த மாதிரி வேறு ஏதாவது புக்னா கூட உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அந்த ட்ராயிங் கலரிங் எல்லாமே அவங்களுக்கு எப்படி அதை யோசிச்சு பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதோ, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இதையுமே அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இந்த பசில் சால்வ் பண்ணுறதை தாண்டி புக்ஸ் யூஸ் பண்ணணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும். இந்த டிவி செல்லு பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி புக்ஸ் படிக்கலையே அவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்குங்கிறத அவங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இப்படி போவேன். சரி, என்ன நம்பர் வரும்? இங்கே வந்து 3 வரும். ஏன்னா இங்கே 3ஏ இல்லை. அங்கே 3 இல்லைன்னா இப்போ இங்கே கூட தானே 3 இல்லை. இப்போ இங்கே 3 போடக்கூடாதா? ஏன் இங்கே 3 போடணும்? இல்லை, ஏற்கனவே இங்கே 3 வந்துருச்சு. அதனால இங்கே 3 போடவே கூடாது. வெரி குட், ஓகே. இங்கே 1 போட்டுருணும். சூப்பர். என்ன நம்பர்டா வரணும்? 2. சூப்பர்டா. அடுத்தது இங்கே 4. எப்படி? ஏன்னா இங்கே தானே 4 இருக்கு, இங்கே 4 இல்லைல்ல. சூப்பர். அடுத்தது இங்கே வந்து இங்கே 3 வரணும். இங்கே 4 வரணும். 1 2 வாங்க. ஸோ ஈவன் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணாலுமே அதை அவளே ரியலைஸ் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிடுறா. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சம்ஸ்க்கு நான் சொல்லி தந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா சம்ஸுமே தேஜுவே போட்டுக்கிறா. அதில் சில டைம்ஸ் டவுட் வரும் அவளுக்கு.
எல்லாமே 2x மேட்ரிக்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் லெவல், இது நான் ட்ரை பண்ணது. பின்னாடி சொல்யூஷன்ஸுமே இருக்குது, பட் குழந்தைகளுக்கு அது முன்னாடி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இந்த புக்கு வந்துட்டு நான் தேஜுக்கு வாங்கினது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீ ஃபஸ்ட்டு ஈஸி போடுறா, ஈஸி போட்டு முடிச்சுட்டு அதில் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஓகே, மட்டும் சாப்பிட்டுக்குமா? சாப்பிட்ற தங்கம். அங்கே எடுத்துக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் இதில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது புக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எனக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் தேஜுக்கு வாங்கி அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேரும் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.